ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 28 மே 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 73 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டி வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்பவே ஒலட்டைலாக இருக்குது. எஃப்ஐஎஸ் ஓட பை செல்லுமே வந்து அந்தமாதிரி ஒலட்டைலாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட்டுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இல்லாமல் தான் ஒரு மாதிரி ஆசிலேஷன் மோட்டில் தான் இருக்குது. அதனால தான் அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா கம்பெனிஸோட நிறைய ரிசல்ட்ஸுமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரெஷரில் தான் வச்சுருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஃபாலில் வந்து சந்திச்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது. ஒரு 13 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே புல்லிஷாக இருக்குது. ப்ரோக்கரேஜஸும் வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்கிறாங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே. ஹெச்டிஎஃப்சி லைஃப் மேலே ப்ரோக்கரேஜஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் அந்த ரேலியை பார்க்க முடியுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ப்ரோக்கரேஜஸ் வந்து இந்த ஸ்டாக் மேலே ரொம்பவே ஆப்டமிஸ்டிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஐடிசி இருக்குது. ஒரு 13 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதாவது பிஏடி பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அப்படிங்கிற கம்பெனி வந்து ஐடிசியிலேருந்து ஒரு $1.5 பில்லியன் அளவுக்கான ஸ்டேக்ஸை வந்து ஆஃப்லோடு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பிளாக் டீல் வழியாக அந்த ஆஃப்லோடை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து விழுந்திருக்குது. இன்னுமே ஐடிசி வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய அனலிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் போயிட்டுருக்குது. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக பார்த்திங்கன்னா செபி வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட முந்தைய சிஇஓ அப்புறம் வேறு வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கிறனால அந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. இடையில கொஞ்சம் ரேலி ஆச்சு, மறுபடியும் அந்த வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 4வது கண்டினியூஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு அதிகமான அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 4662 கோடிக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. டேஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸாக வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு பை பண்ணிகிட்ருக்குறாங்க. 7வது கண்டினியூஸ் டேவாக அந்த பையை பண்ணியிருக்கிறாங்க. 7912 கோடி அளவுக்கு வந்து இந்த பையை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தராமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.